ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தி சேனல். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி கோயிலுக்கு வந்திருக்கோம். இங்கே கூட ரமேஷ் தேனு வந்திருக்குறாங்க. இந்த கல்யாணத்தை முடிச்சுட்டு அழகாக இப்போ நாங்கள் வந்து கோவிலுக்கு வந்திருக்கோம். நல்ல வெயில் அடிக்குது. சுற்றி பார்த்துட்டு உங்களுக்கும் நாங்கள் சுற்றி காட்டுறோம். மாம்ஸ் எப்படி இருக்கு? புதுசா இருக்கு, இப்பெல்லாம் போனதில்லை, வித்தியாசமா இருக்கு. நீ ஷேர் ஆட்டோவில் போனது இல்லையா? போயிருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு போனோம். போனோம். எக்ஸாம் முடிச்சுட்டு வரும்போது பின்னாடி போகிறோம், பார்த்து தூக்கி போறோம். அது மாதிரி தான் இருக்கு. பின்னாடி தூக்கி போறோம். ஆனா நம்ம நடந்தே வந்திருக்கலாம், நல்லா இருந்தது. நாகப்பட்டினத்தில் இருக்கிற வேளாங்கண்ணி கோயிலுக்கு நீங்கள் வரீங்கன்னா ஒரு 2-3 நாள் ஸ்டே பண்ணிட்டு போகிற மாதிரி வந்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கே பக்கத்துலேயே பீச் இருக்கிறதுனால நம்ம வந்து பீச்சில் இருந்து நேரடியாக மீன்லாம் ஃப்ரெஷ்ஷாக வந்து விற்கும். அந்த மீன்லாம் வாங்கிட்டு நம்ம வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு போகிறது தான் இங்கே உள்ள ஸ்பெஷல்னு சொல்லலாம். ஸோ பீச்சுக்கு பக்கத்துலேயே வந்து கோவிலும் இருக்கும். கோவிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கல்ல முன்னாடி வீடியோ கிளிப்பில், அந்த மாதிரி ரூம் எல்லாம் கோவில்லேருந்தே கட்டி விட்டுருப்பாங்க. கோவில் மூலயமா நீங்கள் வந்து ரூம் புக் பண்ணுறீங்க அப்படின்னா ரேட் வந்து கம்மியாக இருக்கும். இங்கே வந்து நிறைய ப்ரைவேட் ரூம்ஸுமே இருக்குது. அதே மாதிரி நிறைய ஹோட்டல்ஸு, நிறைய இந்த மாதிரி திங்ஸ் வாங்குகிற கடைங்களும் நிறைய இருக்கும். அதே மாதிரி இந்த மாதா கோவிலுக்கு வரவங்க எல்லாருமே கேண்டில் வாங்கி ஏற்றாமல் போக மாட்டாங்க. கோவிலுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கடைகள் எல்லாமே இருக்கும். கடைகள் தான் வேறு வேறு, ஆனால் இருக்கிற திங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ எந்த கடையில் வேணாலும் எதை வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். பொதுவாகவே வந்து தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் இங்கே வாங்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டுக்கிட்ட ஒரு திங்ஸ் விற்கும் பொருள்னா அதே பொருளை இங்கே வந்து அதிக ரேட்டுக்கு தான் சேல் பண்ணுவாங்க. அதனால் அந்த மாதிரி தேவையில்லாத பொருட்கள்லாம் வாங்குறத தவிர்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த டைமுக்கு அதை மட்டும் வாங்கிக்கிட்டாலே சூப்பராக இருக்கும். ரூம்ஸையும் இங்கே வந்து வாடகைக்கு கிடைக்கும். அதே மாதிரி சமைக்கிற பொருள் எல்லாமே வாடகைக்கு கிடைக்கும். நீங்கள் மீனெல்லாம் மளிகை கடையில் போய்ட்டு வாங்கிட்டு வந்துட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு தூங்கி எழுந்திரிச்சிட்டு மறாவது நாள் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு இதே மாதிரி ஒரு 3 நாள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு இது ஒரு சூப்பரான பிளேஸாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து எங்களுக்கு டைம் இல்லாததுனால உடனே கிளம்பணுன்றதுனால நாங்கள் போயிட்டு கோவிலுக்கு போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு உடனே வந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து ஒரு டீ காஃபி மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து திரும்பவுமே நாங்கள் வந்து பாண்டிச்சேரி கிளம்புறதுக்கு கிளம்பிட்டோம். போகிற வழியிலேயே வந்து சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் நிறுத்திட்டு தந்தூரி, ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ்னு வெரைட்டியாக வாங்கி மிக்சிங்கில் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம வந்து பாண்டிச்சேரி போகலான்னு போனோம். நாங்கள் கிளம்பி பாண்டிச்சேரி போய் சேர்றதுக்குள்ளே ஃபுல்லாகவே இருட்டி போயிடுச்சு. ஆனால் நடுவில் நல்ல வேலை சாப்பிட்டுட்டு போயிட்டோம். ஏன்னா சாப்பிடாமல் போயிருந்தோன்னா திரும்பி வரும்போது பெருசாக ஹோட்டல்ஸ் எல்லாம் இருந்திருக்குமான்னு தெரியல. ஆனால் போகிறதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டதுனால ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. போனதுக்கப்புறம் ஃபுல்லாகவே பீச் சைடு எல்லாமே இருட்டிகிட்டு இருந்தது. லைட் வெளிச்சம்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை. பீச் சைடு திரும்பி பார்த்தா அங்கே பீச் இருக்கா தண்ணி இருக்கானே தெரியாத அளவுக்கு தான் இருந்துச்சு. சரி வந்துட்டோம், அப்படியே ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியாக நின்று எல்லோரும் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக இங்கேருந்து வீட்டுக்கு போயிட வேண்டியது தான். இங்கேருந்து பாண்டிச்சேரி வீடியோ வந்து நிறைவடையுது. இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் இதுங்களை சந்திக்கணும்னு நினச்சிங்கன்னா ஐஸ்வர்யா கௌதம் ஸ்மார்ட் டிப்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.